அம்மா 10 மாசம் சுமக்குறாங்க, அப்பா நம்மளை 25 வருஷமா சுமக்குறாரு. ஆனாலும் அம்மாவை மட்டுமே முதன்மைப்படுத்துறோமே, அது ஏன்? அம்மா சம்பளமே இல்லாம குடும்பத்தை நடத்திடுவாங்க. அப்பா தன்னோட சம்பளத்தை எல்லாம் குடும்பத்துக்காகவே செலவு பண்ணிடுவாரு. 2 பேரும் சமந்தான். ஆனாலும் ஏன் அப்பா பின்னாடி இருக்காரு? அம்மா உனக்கு என்ன வேணும்னாலும் சமைச்சு தந்துருவாங்க. அதே நேரம் அப்பா உனக்கு என்ன தேவைனாலும் வாங்கி தர்றாருல. ஒரு போன் பண்ணா கூட முதல்ல அம்மா கிட்ட தான் பேசுவோம். ஏதாவது ஒரு கஷ்டம்னா அம்மானு தான் கத்துவோம். இதெல்லாம் நினைச்சு அப்பா என்னைக்காவது கவலைப்பட்டிருக்காரா? ஏதாவது ஒரு பண்டிகை வந்தா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அப்பா தான் முதல்ல வந்து நிப்பாரு. அம்மாக்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் எடுப்பாரு. ஆனா அவருக்கு விரல் விட்டு என்ன அந்த அளவு கூட இருக்காது அவர்கிட்ட ட்ரெஸ். அம்மா கிட்ட நிறைய நகைகள் இருக்கும், அப்பா கிட்ட ஒரே ஒரு மோதிரம் தான் இருக்கும். அதுவும் ஏதாவது விசேஷத்துக்கு எல்லாரும் கம்பல் பண்ணாதான் போட்டுக்குவாரு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயசாயிடுச்சுன்னா அம்மா குறைஞ்சபட்சம் வீட்டுல இருக்கிற வேலைகளை செய்யறதுக்காவது யூஸ் ஆகுறாங்க. ஆனா அப்பா எந்த விதத்திலுமே யூஸ் ஆக மாட்டாருன்னு நிறைய பேர் நினைக்கிறோம். அம்மாவை மட்டும் முதன்மைப்படுத்தி அப்பாவை எந்த இடத்துலயுமே காட்டாம இருக்கிறது எந்த